ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் சூப்பரான ஆட்டு மூளை வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஆட்டு மூளை எடுத்துட்டேன். இது நல்லா கழுவிட்டு இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். இதில் உள்ள இந்த பிளட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம். இப்போ இதை சமைச்சிடலாம். சமைக்கிறதுக்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடாகட்டும். சூடானதும் 2 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன், அதையும் சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதில் பிரியாணி இலை கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக உடைச்சி அதையும் போட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் இதில் சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 ஸ்பூனு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூனு மிளகுத்தூள். இது எல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நம்ம போட்ட மசாலா லைட்டாக அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மூளை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மாதிரி பீஸ் போட்டுறணும். ரொம்ப போட்டு இதை கட் பண்ணக்கூடாது. லைட்டாக நமக்கு அதாவது சாப்பிடும்போது அந்த பீஸ் வந்து தனியாக வரணும். அதுக்காக சும்மா சின்ன சின்னதாக பீஸ் போட்டுக்கலாம். இது வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இந்த மூளை வந்து இப்போ பாதி வெந்துருச்சு. இதை நல்லா வதக்கிட்டு இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வாசம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு மூளை வெந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை உடைச்சி சென்டரில் ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம் முட்டை வேகிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போது நமக்கு அந்த முட்டையை லைட்டாக இது மாதிரி கிளறி விடணும். அதாவது நம்ம சாப்பிடும்போது மூளையும் முட்டையும் டிஃப்ரெண்ட் தெரியாதது மாதிரி லைட்டாக இது மாதிரி கிளறி விடணும். அதையும் இதே மாதிரி பீஸு ரொம்ப போட்டு கிளறாமல் இது மாதிரி லைட்டாக பீஸ் போடுற மாதிரி கிளறி விடணும்.
இப்போ நமக்கு சூப்பரான ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே, பாய்.